ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்கள் அரவிந்த். இன்னைக்கு வீடியோவில் 30,000 செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோனை கம்பேர் பண்ண போகிறோம். ஒன்று ஐக்யூடைய IQoo Neo 7 அண்ட் இன்னொன்று சாம்சங் கிட்ட இருந்து நேற்று லான்ச் பண்ண சாம்சங் கேலக்ஸி F54 5G. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே இந்த செக்மெண்ட்டில் பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. பட் இது தி பெஸ்ட். வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் டிசைன் பார்க்கும்போது சாம்சங் இங்கே ரெண்டு கலர் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ப்ளூ அண்ட் சில்வர் அப்படின்ற கலர் ஆப்ஷன். 199 கிராம்ஸ்க்கான வெயிட் அண்ட் 8.4 mm திக்னஸோட பிளாஸ்டிக் பில்டு குவாலிட்டியில் இந்த மாதிரியான லுக்கில் இந்த சாம்சங் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவே IQoo பார்த்தீங்கன்னா இங்கேயும் ரெண்டு கலர் ஆப்ஷன் தான். பிளாக் அண்ட் ப்ளூ அப்படின்ற கலர் ஆப்ஷன். 193 கிராம்ஸ்க்கான வெயிட் அண்ட் 8.5 mm திக்னஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோனும் பிளாஸ்டிக் பில்டு குவாலிட்டியில் இந்த மாதிரியான லுக்கில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் ரெண்டு மொபைலோட லுக்கும் சைட் பை சைடு இருக்குது. உங்களுக்கு லுக் எந்த லுக் பிடிச்சிருக்கோ அதை பேஸ் பண்ணியே சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வெயிட் அண்ட் திக்னஸ்லாம் பெருசாக வித்தியாசம் கிடையாது. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. அடுத்து டிஸ்பிளேன்னு வந்தோம்னா சாம்சங் இங்கே 6.7 இன்ச்சஸ்க்கான சைஸில் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான சூப்பர் AMOLED ப்ளஸ்க்கான டிஸ்பிளே 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. இது போக HDR10+க்கான சர்டிஃபிகேஷன் இருக்குது. அண்ட் கார்னிங் OLED Glass 5க்கான ப்ரொடெக்ஷனோட இந்த டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் IQooக்கு வந்தோம்னா இங்கேயுமே நமக்கு AMOLED டிஸ்பிளே தான். 6.78 இன்ச்சஸ்க்கான சைஸில் 120 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் தான் இருக்குது. பட் இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 360 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் அண்ட் 1200 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இன்ஸ்டன்ட் டச் சாம்பிளிங் ரேட் போகும்னு சொல்கிறாங்க. அண்ட் அது போக 1300 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ், HDR10+க்கான சர்டிஃபிகேஷன் அண்ட் ஸ்காட் எக்ஸ்டென்ஷனுக்கான ப்ரொடெக்ஷன் அப்படின்ற மாதிரியான இந்த ஃபீச்சரோட இந்த டிஸ்பிளே இருக்குது. ஸோ அந்த வகையில் டிஸ்பிளே வைஸ் பார்க்கும்போது ரெண்டு டிஸ்பிளேயுமே உங்களுக்கு வியூவிங்காக சூப்பராக இருக்கும். ஸோ வியூவிங்கில் நார்மலாக உங்களுக்கு கண்டென்ட் வாட்சிங்க்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. பெஸ்ட்டான ஒரு டிஸ்பிளேவாக ரெண்டு டிஸ்பிளேவும் இருக்கும். பட் நீங்கள் கேமிங் ப்ரிஃபரன்ஸாக கேமிங் கொஞ்சம் பெட்டராக வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் IQoo போகிறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா IQooடைய டச் ரெஸ்பான்ஸ் எல்லாம் இன்னும் பெட்டராக சாம்சங் விட பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் கேமிங் ப்ரிஃபரன்ஸாக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இங்கே சாம்சங்கை விட IQoo பெட்டராக இருக்கும். மற்றபடி நார்மல் வியூவிங்காக கண்டென்ட் வாட்சிங்க்கு ரெண்டு டிஸ்பிளேவும் தி பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்து பேட்டரின்னு வந்தோம்னா சாம்சங்கோட ஹைலைட்டே பேட்டரி தான். 6000 mAhக்கான ஒரு பெரிய பேட்டரி பேக்கப் கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ண 25 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்குது. பட் ஆனால் சார்ஜர் இங்கே பாக்ஸில் கிடையாது, கேபிள் மட்டும்தான் வரும். அதை நோட் பண்ணிங்க. பட் IQooல பார்த்தீங்கன்னா இங்கே 5000 mAhக்கான பேட்டரி அண்ட் அதை சார்ஜ் பண்ண 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஸோ 120 வாட்ஸ்க்கான அந்த ஹையஸ்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் பாக்ஸ்லேயும் இருக்குது அப்படின்றது மெயினாக IQooல இருக்கக்கூடிய பாசிட்டிவ். ஸோ ஒரு பெட்டர் ஃபாஸ்ட் சார்ஜிங் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் IQoo போங்க. இல்லை ஒரு பெரிய பேட்டரி பேக்கப் வேணும், சார்ஜர் பாக்ஸில் இல்லைனாலும் பரவாயில்ல தனியாக காசு கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சாம்சங் போகலாம். பட் என்னுடைய ஒப்பீனியன் நீங்கள் கண்டிப்பாக IQoo தான் இருக்கும். ஏன்னா 120 வாட்ஸோட 5000 mAhக்கான ஒரு டீசெண்டான பேட்டரி பேக்கப்பும் இருக்குது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் 100% உங்களால் வெறும் 25 நிமிஷத்துலேயே சார்ஜ் பண்ணிக்க முடியும். பட் சாம்சங் அதே 100% சார்ஜ் பண்ண 1.5 மணி நேரம் கிட்ட டைம் எடுத்துக்கும். இது போக பர்ஃபார்மன்ஸ்னு வந்தோம்னா இங்கே சாம்சங்கில் அவங்களுடைய ஓன் Exynos 1380 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 5 nm சைஸ்க்கான ஒரு ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 5G ப்ராசர், 10 5G பேண்டுக்கான சப்போர்ட்டோட அவைலபிளாக இருக்குது. அண்ட் LPDDR4X UFS 2.2க்கான ஸ்டோரேஜோட இந்த ப்ராசர் அப்படின்றது இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே IQooல வந்தீங்கன்னா இங்கே மீடியாடெக்கோட Dimensity 8200 அப்படின்ற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 5G பேண்டுக்கான சப்போர்ட் இருக்குது. LPDDR5க்கான ரேம் டைப் அண்ட் UFS 3.1க்கான லேட்டஸ்ட் ஸ்டோரேஜ் சப்போர்ட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் அன்டவுட்டபிளி நீங்கள் IQooக்கு டேரெக்டாக போயிடலாம். பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பீக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். பட் இதுக்காக சாம்சங்கில் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சுமாராக இருக்கும் அப்படின்ற அர்த்தம் இல்லை. பட் ஆனால் இவங்க லான்ச் பண்ணிருக்கக்கூடிய அந்த 30,000 செக்மெண்ட்டுக்கான பர்ஃபார்மன்ஸ் இதில் கிடைக்காது. ஒரு 25-25க்கும் கீழே அந்த செக்மெண்ட்டுக்கான ஒரு மாடரேட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற எடுத்துக்க முடியும். கேமிங் பெருசாக நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. பட் நார்மல் யூசேஜ் மாதிரியான விஷயங்களுக்கு கண்டிப்பாக சாம்சங்குடைய பர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு இந்த செக்மெண்ட்டுக்கு ரீசனபிளாக இருக்கும். பட் இருந்தாலும் உங்களுக்கு கேமிங் ப்ரிஃபரன்ஸாக கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ், ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸுக்கான ஸ்மார்ட் ஃபோன் எல்லாம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு IQoo தான் இங்கே கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். அதே மாதிரி கேமரான்னு வந்தோம்னா இங்கே சாம்சங்கில் 108 மெகாபிக்சலுக்கான பிரைமரி ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட்டோட சாம்சங்கோட சென்சார் பேக் பண்ணி 3 கேமரா, இன்னொன்று 8 மெகாபிக்சல் அல்ட்ராவே, 2 மெகாபிக்சல் மேக்ரோ அப்படின்ற மாதிரியான ஒரு 3 கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே ரியர் கேமராவில் 4K 30 FPS வீடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியும். அதுவே IQooல பார்த்தீங்கன்னா இங்கே 64 மெகாபிக்சலுக்கான பிரைமரி ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட சாம்சங்கோட GW3 அப்படின்ற இந்த சென்சார் பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது கூட சப்போர்ட்டிவ்க்கு 2 அப்படின்ற 2 மெகாபிக்சலுக்கான கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலேயும் 4K 30 FPS ரியர் கேமராவில் வீடியோ ரெக்கார்டிங்
பண்ணிக்க முடியும். மற்றபடி முன்பக்கம் செல்ஃபி கேமரா வந்தோம்னா சாம்சங்கில் 32 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த செல்ஃபி கேமராவில் 4K 30 FPS நம்மளால் வீடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியும். அதுவே IQooல பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த செல்ஃபி கேமராவில் 1080 பிக்சலில் தான் வீடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் கேமரா ஃபோக்கஸ்டாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் IQooக்கு பதில் சாம்சங் போகலாம். கண்டிப்பாக IQooவை விட கொஞ்சம் பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது சாம்சங் கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா 108 மெகா பிக்சலுக்கான கேமரா OISக்கான சப்போர்ட்டோட கொடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் ஹை ரெசல்யூஷனுக்கான கேமரா இருக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக டீட்டெயிலிங் ஃபோட்டோகிராஃபியோடைய டீட்டெயிலிங் IQooவை விட சாம்சங்கில் பெட்டராக இருக்கும். இது போக OISக்கான சப்போர்ட்டோட இந்த 108 மெகா பிக்சல் கேமரா இருக்கிறதுனால கண்டிப்பாக நைட் டைம் ஃபோட்டோகிராஃபி நைட் ஃபோட்டோஸுடைய டீட்டெயிலிங் எல்லாமே கண்டிப்பாக சாம்சங்கில் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி ரிலேட்டடாக பார்க்குறீங்க இன்னும் கொஞ்சம் பெட்டரான கேமரா பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா சாம்சங் IQooவை விட கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். அதே மாதிரி தான் செல்ஃபி கேமராவுடைய பர்ஃபார்மன்ஸுமே கண்டிப்பாக சாம்சங் உங்களுக்கு கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். 4Kல வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பாசிட்டிவாக இருக்குது. பட் எந்த அளவுக்கு இது ரொம்ப பெட்டராக இருக்குமா, ரொம்ப வேறு லெவலுக்கான கேமரா பர்ஃபார்மன்ஸ் இருக்குமா அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்காதீங்க. IQooவை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லைட்டாக கொஞ்சம் பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கேமரா பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது சாம்சங் கொடுக்கும். ஸோ அதனால் அந்த கொஞ்சம் பெட்டரான கேமரா பர்ஃபார்மன்ஸ் வேணும்னா சாம்சங் போங்க, அதில் உங்களுக்கு கிடைக்கும். இது போக அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம்னா சாம்சங்கில் நமக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கிடையாது. மற்றபடி சிங்கிள் ஸ்பீக்கர் தான் இருக்குது. ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் ஆண்ட்ராய்ட் 13 கிலோ 1UI 5.1ல இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரன் ஆகுது. அண்ட் அப்படியே IQoo போனோம்னா இங்கே நமக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மெயினாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க. ஸோ அது இங்கே இருக்குது. இது போக டியூவல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் சிம் ஸ்லாட் பொறுத்த வரைக்கும் உங்களால் 2 சிம் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். SD கார்டுக்கான ஸ்லாட்டே இங்கே நமக்கு கிடையாது. இது போக ஐஆர் பிளாஸ்டர் இருக்கும். அண்ட் ஆண்ட்ராய்ட் 13ல ஃபன் டச் OSக்கான 13ல இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது ரன் ஆகுது. அண்ட் அப்டேட்ஸ் அப்படின்னு வந்தோம்னா இங்கே சாம்சங் செம்மையாக லீட் எடுக்கிறாங்க. ஏன்னா இந்த சாம்சங் கேலக்ஸி F54 5Gக்கு 4 வருஷத்துக்கான OS அப்டேட் அண்ட் 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச்க்கான அப்டேட் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் IQooல பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு 2 வருஷம் OS அண்ட் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச்க்கான அப்டேட் தான் கிடைக்கும். ஸோ அந்த வகையில் எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்குது அப்படின்றத பாருங்கள். உங்களால் இப்போ ஆண்ட்ராய்ட் 13ல ஆக்சுவலி சாம்சங் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் ஆண்ட்ராய்ட் 17 வரைக்கும் அப்டேட் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சாலிடாக 4 வருஷம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண முடியும், அப்டேட்ஸ் வரும் அப்படின்றது கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் லாங் டேர்ம் யூசேஜுக்கு வேணும், லாங் டேர்மில் எனக்கு அப்டேட்ஸ் வேணும் அப்படின்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா சாம்சங் உங்களுக்கு சூப்பரான அப்டேட்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் அவங்களுடைய யூயும் பெட்டராக இருக்கும். அந்த வகையில் இந்த அப்டேட் OS கண்டிப்பாக சாம்சங் இங்கே லீட் எடுக்கிறாங்க. பட் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வேணும்னா அது IQooல தான் இருக்குது. இதுவே ப்ரைஸிங்னு வந்தோம்னா இங்கே சாம்சங்கில் ஒரே ஒரு வேரியன்ட் தான் 8GB RAM 256GBக்கான ஸ்டோரேஜ். அண்ட் இந்த வேரியண்ட்டுக்கு 30,000 அப்படின்ற ப்ரைஸிங் செட் பண்ணியிருக்காங்க. பட் IQooல பார்த்தீங்கன்னா 2 வேரியன்ட் இருக்குது. 8GB RAM 128GBக்கான ஸ்டோரேஜ். இந்த வேரியண்ட்டை 30,000 செட் பண்ணியிருக்காங்க. இப்போ 12GB RAM 256GBக்கான ஸ்டோரேஜ் இருக்குது. இந்த வேரியண்ட்டுக்கு 34,000 அப்படின்ற ப்ரைஸிங் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த 30,000 செக்மெண்ட்டில் 256GBக்கான ஸ்டோரேஜும் கொடுக்குறது கண்டிப்பாக சாம்சங்கில் ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்குது. அண்ட் இதில் மெமரி கார்டும் போட முடியும் அப்படின்ற ஆப்ஷன்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ அந்த வகையில் ஓவரால் பார்க்கும்போது இந்த 30,000 செக்மெண்ட்டில் சாம்சங்கா IQooவா எது பெஸ்ட் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக IQoo தான் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஏன்னா IQooல உங்களுக்கு டிஸ்பிளே நல்லா இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, கேமராவும் உங்களுக்கு சாம்சங்கை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் இந்த செக்மெண்ட்டுக்கு ஓரளவுக்கு நல்ல கேமரா பர்ஃபார்மன்ஸும் IQoo கொடுக்கும். இது போக உங்களுக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்லாம் கிடைக்குது அப்படின்றது எல்லாமே கண்டிப்பாக IQooல பெஸ்ட்டாக பாசிட்டிவாக இருக்குது. அது எந்த ஒரு டவுட்டும் இல்லை. பட் சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மெயின் ஹைலைட் கேமரா. இந்த செக்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டான கேமரா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அதை விட உங்களுக்கு OS அப்டேட் 4 வருஷத்துக்கான OS அப்டேட் கொடுப்போம் அப்படின்ற மாதிரியான அஷூரன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அது எல்லாமே இங்கே சாம்சங்கில் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது. இது போக டிஸ்பிளேவுமே இங்கே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நல்லா இருக்குது. பேட்டரியும் 6000 mAhக்கான ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் பாசிட்டிவாக இருக்குது. பட் நெகட்டிவ் என்னென்னா அந்த சார்ஜர் 25 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த சார்ஜரும் பாக்ஸில் இல்லை அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன். ஏன்னா தனியாக நம்ம காசு கொடுத்து அந்த சார்ஜரை வாங்கணும் அப்படின்னும் போது அவங்களுடைய சாம்சங்குடைய அந்த சார்ஜர் வாங்கினா தான் அந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி 25 வாட்ஸ்க்கான சார்ஜர் அந்த அளவுக்கு ஸ்பீடாகவும் ஏறாது, நமக்கு 1.5 மணி நேரம் கிட்ட டைம் எடுத்துக்கும் அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டில் இது சாம்சங்கில் ஒரு பெரிய நெகட்டிவாக இருக்குது. 25 வாட்ஸ்க்கான சார்ஜர் அட்லீஸ்ட் பாக்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னா கூட ஓகே பரவாயில்ல போனால் போகுது அப்படின்ற மாதிரி விட்டுலாம். பட் இது பாக்ஸ்லேயும் இல்லை அப்படின்றது கண்டிப்பாக சாம்சங்கில் நெகட்டிவாக இருக்குது. பட் இருந்தாலும் எனக்கு சாம்சங்குடைய ஸ்மார்ட் ஃபோன் தான் வேணும். அந்த 4 வருஷத்துக்கான அப்டேட்லாம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் எனக்கு மெயினாக அட்ராக்டிவாக படுது. அதே மாதிரி எனக்கு அந்த கேமரா 108 மெகா பிக்சலுக்கான கேமரா 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராலாம் வேணும்னு நினச்சிங்கன்னா சாம்சங் போங்க. இல்லை அப்படின்னு பட்சத்தில் எனக்கு இங்கே இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனில் IQoo தான் கொஞ்சம் பெட்டராக படுது.